இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் சீனியர் செகண்ட் பேப்பர். இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட்டோட ஹெட்டிங்கை கால்குலேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். 48 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஹெட்டிங்கோட ஸ்பேஸையும் நம்ம எப்போவுமே கவுண்ட் பண்ணிக்கணும். மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 48 லெட்டர்ஸ் வருது. 48 லெட்டர்ஸ் அப்படின்றத நான் எப்படி சென்டர்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ நமக்கு 10 to 75 டிகிரி எப்போவுமே செகண்ட் பேப்பருக்கு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். எப்போவுமே செகண்ட் பேப்பர் அப்படின்னாவே சிங்கிள் லைன் ஸ்பேசிங்கில் தான் நம்ம செட் பண்ணி வைப்போம் மெஷினை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐஃபன் போடும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 11ல் ஸ்டார்ட் பண்ணி 12, 13, 14, 15 அப்படின்னு ஐஃபன் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா 75ல் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது மொத்த ஐஃபனோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 65 ஐஃபன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஹெட்டிங்கை நான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறேன். 75 நம்ம 75 மைனஸ் 48 லெட்டர்ஸ் இருக்குது. இந்த 48 லெட்டர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணி வச்ச 48 லெட்டர்ஸை லெஸ் பண்ணுறோம். 75லேருந்து 48 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 27 கிடைக்கும். 27 ப்ளஸ்ஸு 10 ஆட் பண்ணுங்க. 10 ஆட் பண்ணிங்கன்னா, ஏன் 10 ஆட் பண்ணணும்னா எப்போவுமே இங்கே 10 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த 10 டிகிரி அப்படின்னும் போது இதில் இருக்கிற அந்த 10 டிகிரியை இந்த ஹெட்டிங்க்கு எப்போவுமே ஆட் பண்ணிக்கணும். 75 மைனஸ் 48 லெஸ் பண்ணிங்கன்னா 27 டிகிரி கிடைக்குது. 27ல் ப்ளஸ் 10 எப்போவுமே 10 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 37 கிடைக்கும். 37ஐ சென்டர் படுத்தணும் அப்படின்னும் போது 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 37 டிகிரியை 18.5 கிடைக்குது. ரவுண்ட் அப் பண்ணனா 19 டிகிரி கிடைக்கும். இதுதான் நம்ம ஹெட்டிங்கோட ஃபஸ்ட் லெட்டரை அடிக்கக்கூடிய பிளேஸ். 90 டிகிரியில் நம்ம இதை டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். எப்போவுமே ஹெட்டிங்கை கேபிட்டல் லெட்டரில் தான் டைப் பண்ணணும். சரிங்களா? மாடலில் தான் ஸ்டேட்மெண்ட்டு சீனியருக்கு மோஸ்ட்லி வரும். அதால் கொஞ்சம் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கற்றுக்கோங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங் இதுக்கு, அதாவது இது 2 காலம்க்கு இங்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான், கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்றது தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும். சரிங்களா? அந்த டவுட்டை நான் இன்னைக்கு சொல்கிறேன். ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அது பாருங்கள். புரியலை அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம எப்பவும் போல் இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் என்ன அப்படின்றத பார்க்குறோம். இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் இதுதான். சரிங்களா? எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லெட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்பவும் போல் கால்குலேட் பண்ண போகிறோம். 75ல் மைனஸ் இங்கே எத்தனை லெட்டருக்கு ஏற்கனவே நான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். லெட்டர்ஸை அப்படியே போட்டுக்கிறேன். 15 லெட்டர்ஸ் இதுதான் மேக்ஸிமம் லெட்டர். இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் இதுதான். ஸோ 15 லெட்டர்ஸ் இருக்குது. 75 மைனஸ் 15 எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 60 டிகிரி கிடைக்குது. அந்த 60 டிகிரியை தான் இங்கே போடுறேன். இங்கே 60 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 60ல் இந்த கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணுறோம். 60ல் கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 58 கிடைக்குது. ஸோ அந்த 58 தான் இங்கே பாரு. 60ல் கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணுறோம். அடுத்தது 58 கிடைக்குது. அந்த 58ல் இங்கே இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்ற லெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் 6 தான். சரிங்களா? இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 இதுவும் 6 தான். இதை விட அதிகப்படியான லெட்டர் எதுவும் இல்லை. அதால் நம்ம இதுவே எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுவும் 6 லெட்டர்ஸ் தான். இந்த 6 லெட்டர்ஸை 58ல் 6 லெட்டர்ஸை லெஸ் பண்ணுறோம். எவ்வளோ கிடைக்குது? 58ல் 6 லெட்டர்ஸை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 52 கிடைக்கும். ஸோ அந்த 52வை இங்கே போடுறோம். 52 போட்டிருக்கேன்னா இந்த 52 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 காலமையும் சேர்த்து தான் இந்த ஹெட்டிங்க்கு கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. கொஞ்சம் நல்லா கவனிங்க.
இந்த லெட்டர்ஸ் இது ரெண்டையும் சேர்த்து அதிகப்படியான லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த லெட்டர்ஸுக்கு ஈக்குவலாக இந்த லெட்டர் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு காலத்துக்கும் சேர்த்து தான் இதை சென்டர்படுத்த போகிறோம். இந்த ஹெட்டிங்கை நம்ம சென்டர்படுத்த போகிறோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அப்போது இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர்ஸோட கவுண்டிங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கோட்டுக்காக 2 விட்டோம். 16 17 18 19 20 21 22 23. ஸோ இதில் இருக்கிற டோட்டல் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 23 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற லெட்டர்ஸை ரெண்டு காலம்லேயும் சேர்த்து 23 லெட்டர்ஸ். இந்த 23க்கு தான் இதை நம்ம சென்டர்படுத்த போகிறோம். சரிங்களா? ஆனால் இங்கே எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்துக்கலாங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. ஸோ இதுக்கு ஈக்குவலாக இங்கேயும் 23 லெட்டர்ஸ் தான் இருக்குது. சரிங்களா? இப்போது நம்ம இதுக்கு என்ன டிகிரி கண்டுபிடிக்கிறோமோ அதே டிகிரியை இங்கே போட்டுக்கலாம். ஆனால் இதே மாதிரி வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா அது உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ நான் சொல்கிற மாதிரியே போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது போடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹெட்டிங்கு 23 லெட்டர்ஸ் இருக்குது. இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 75 இதையும் 75 தான் லெஸ் பண்ண போகிறோம். அதாவது 75 இதில் எத்தனை லெட்டர் இருக்குது? 23 லெட்டர்ஸ் இருக்குது. -23 75ல் 23 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 52 நமக்கு கிடைக்கும். 52வை டைரெக்டாக இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா இங்கேயும் 52 தான், இங்கேயும் 52 தான். அப்படி போடலாம் அப்படின்லாம் யோசிக்க வேணாம். அப்படியும் போடலாம், தப்பு கிடையாது. இருந்தாலும் அடுத்த கால்குலேஷன் ஏதாவது வந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை சொல்லிடுறேன். இங்கே நமக்கு கிடச்சிருக்கிறது 52 டிகிரி. இப்போ 52 டிகிரி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இங்கே ஏற்கனவே நம்பர் அப்படின்றதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச டிகிரி 52. இதில் 2 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? 52ல் இந்த கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணிங்கன்னா 50 கிடைக்குமா? இந்த 50யை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. +50 50 ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 102 கிடைக்கும். 102வை சென்டர்படுத்தணும் அப்படின்னாவே 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 51 கிடைக்கும். 51 டிகிரி நமக்கு கிடைக்கும். இந்த 51 டிகிரி தான் இங்கே நான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஏன்ற லெட்டரை 51 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ணணும். சரிங்களா? இந்த ஃபார்மேட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வேறு ஏதாவது போடணும், வேறு ஸ்டேட்மெண்ட் இந்த மாடலில் வந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த மாடலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, நான் ஏன் இந்த 50 டிகிரியை போட்டிருக்கேன் அதாவது இந்த 52ல் 2வை லெஸ் பண்ணாக்கா 50 கிடைக்கும். அப்படியே டைரெக்டாக எடுத்து இங்கே ஏன் நான் போட்டிருக்கேன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கவுண்டிங்கோட வேல்யூவை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னாக்கா நமக்கு சென்டர்படுத்தும் போது கரெக்டான வேல்யூ கிடைக்கும். இதுக்கான கால்குலேஷனை இங்கே போட்டுட்டேன். அதாவது 51 டிகிரியை இங்கே கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது எப்பவும் போல் திருப்பி என்ன பண்ணுறோன்னா இந்த 52 அதாவது நம்பர்லேருந்து இதை ஃபஸ்ட்டு லெஸ் பண்ணுறோம். லெஸ் பண்ணிவிட்டு கால்குலேட் பண்ணி டிகிரியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இதுக்கும் கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ அது பார்க்கலாம். இப்போது இந்த 2 காலம்கான டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுக்கும் இதை எப்படி ஹெட்டிங்கை கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அடுத்தது இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது 52 டிகிரி நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த 52 டிகிரி இங்கே இருக்குது. அதில் 2வை லெஸ் பண்ணால் இந்த கோட்டுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2வை லெஸ் பண்ணுறோம். -2 52ல் 2வை லெஸ் பண்ணிங்கன்னா 50 கிடைக்கும். சரிங்களா? 50 கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லெட்டர்ஸ். இதுதான் மேக்ஸிமம் லெட்டர்ஸ். lakhs of rupees அப்படின்னு இருக்குங்களா? இதுதான் 15 லெட்டர்ஸ் தான் இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர். அப்போது 50ல் -15 லெஸ் பண்ண போகிறோம். 50ல் 15 லெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 35 கிடைக்கும். அந்த 35 டிகிரியை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். 35 டிகிரி போட்டிருக்காங்களா? அடுத்தது இந்த கோட்டுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2வை லெஸ் பண்ணுறோம். 35லேருந்து -2வை லெஸ் பண்ண போகிறோம். 2வை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 33 கிடைக்கும்.
ஸோ இதில் இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த காலமில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டரு 1 2 3 4 5 6. இதில் 6 லெட்டர்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7. இதில் 7 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் லெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போது மேக்ஸிமம் லெட்டர் என்னென்னா 7 லெட்டர்ஸ். அப்போது 7 33ல் மைனஸ் 7 லெஸ் பண்ணுறீங்க. 33ல் 7 லெஸ் பண்ணிங்கன்னா 26 கிடைக்கும். ஸோ அந்த 26 டிகிரியை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். 26 டிகிரி 1என்ற லெட்டரை 26 டிகிரியில் நம்ம டைப் பண்ணுவோம். இதுக்கு தான் இது எல்லாத்தையும் சென்டர்படுத்துவோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்தது இந்த 2 காலம்கான வேல்யூவை டிகிரியை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டும் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதோ அதை கால்குலேட் பண்ணி இதை சென்டர்படுத்த போகிறோம். சரி, இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் கவுண்டிங் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 லெட்டர்ஸு. இந்த கோட்டுக்காக 15 16 17 ஆட் பண்ணிக்கிறோம். இது மேக்ஸிமம் லெட்ரு 18 19 20 21 22 23 24. ஸோ இதில் மேக்ஸிமம் லெட்ரு இந்த மேக்ஸிமம் லெட்டரை ஆட் பண்ணால் நமக்கு கிடச்சிருக்கிறது 24 லெட்டர்ஸ். சரிங்களா? ஸோ 24 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. இதில் 23 லெட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கும் நம்ம இதை சென்டர்படுத்த போகிறோம். சரிங்களா? இதில் மேக்ஸிமம் லெட்டர் 15, இதில் மேக்ஸிமம் லெட்டர் 7. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இதை சென்டர்படுத்திக்கலாம். இன்னொன்று, நான் இதை எப்படி சென்டர்படுத்தணும்னா அந்த மாதிரி நான் உங்களுக்கு கால்குலேஷன் போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 52 லெட்டர்ஸு நம்ம முடிச்சுட்டு அதாவது இந்த 52ல் 2 லெஸ் பண்ணிங்கன்னா, அந்த கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணிங்கன்னா இங்கே 50 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த 50யை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். இங்கே கால்குலேஷன் போடுறேன். இந்த இடத்துல கால்குலேஷன், இதுக்கான கால்குலேஷன் இங்கே போடுறேன். இந்த கோட்டுக்கு 2 லெஸ் பண்ணுறீங்க. இந்த நம்பர் அப்படின்றதுக்கு 52 டிகிரி கிடச்சிருக்குது. இந்த 2 காலமில் ஃபைனலாக கிடச்சது இதில் இந்த கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணுறேன். 50 கிடச்சிருக்கு. ஸோ 50 அப்படின்னும்போது அந்த 50 இந்த நமக்கு மேக்ஸிமம் லெட்டர் இதில் நமக்கு கிடச்சிருக்கிறது 23 லெட்டர்ஸு. 23, அதாவது 50ல் 23யை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 27 லெட்டர் கிடைக்குது. 27ல் ப்ளஸ் 24 ஆட் பண்ணிக்கோ. ஏன் அப்படி இந்த 24 நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காலம்க்கும் சென்டர் வேல்யூவை தான் நம்ம இதுக்கு சென்டர்படுத்த போகிறோம். அப்போது இதில் 50 இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 24 ஏன் அப்படின்னா, இந்த 26ல் இந்த கோட்டுக்காக 2 லெஸ் பண்ணுறோம். சரிங்களா? 2 லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 24 தான் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 24 இங்கே இருக்கிற 50, அதாவது இங்கே நம்ம 50ல் இதெல்லாம் லெஸ் பண்ணியிருக்கோம். 50ல் 23யை லெஸ் பண்ணியிருக்கிறோம். லெஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ 27 கூட இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை நம்ம எப்பவுமே ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே எப்படி நம்ம இங்கே இருக்கிற இந்த காலம் இது வரைக்கும் இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணுமோ, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுறோம். அந்த 24 டிகிரியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். 27 கூட 24 ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 51 டிகிரி கிடைக்கும். 51 சென்டர்படுத்தணும். இதை சென்டர்படுத்தணும் அப்படின்னும் போது சென்டர் அப்படின்னாலே 2ஆல் டிவைட் பண்ணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 51 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 26 டிகிரி, அதாவது 25.5 கிடைக்கும். ரவுண்ட் அப் பண்ணும்போது 26 டிகிரி கிடைக்கும். இந்த 26 டிகிரியை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். 26 டிகிரி. இதை கால்குலேட் பண்ணதுக்கு இன்னொரு ஈஸியான ஒரு கால்குலேஷன் இருக்குது. அது நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த லெட்டர்ஸை விட இது மேக்ஸிமம் ஆயிருந்ததுன்னா, இந்த காலமில் இருக்கிற லெட்டர் இந்த காலமில் இருக்கிற லெட்டர் மேக்ஸிமம் லெட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 15 இருக்குது. ப்ளஸ்ஸு இந்த கோட்டுக்காக 2 16 17 18 19 20 21 22 23 24 இருக்குது. மொத்தம் 24 லெட்டர்ஸ். இது ரெண்டுத்தையும் இந்த மேக்ஸிமம் லெட்டர்ஸ் ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணிங்கன்னா 24 லெட்டர்ஸ் வித் ப்ளஸ் கோடு 24. ரொம்ப ஈஸியான இது 24 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் 23 லெட்டர்ஸ் தான். இந்த மேக்ஸிமம் லெட்டர் இதில் இருக்கிறது 23 லெட்டர்ஸ் தான். 24ல் 23 லெஸ் பண்ணிங்க அப்படின்னா
1 கிடைக்கும். ஸோ அந்த 1ஓட சென்டர் அப்படின்னும் போது அதை 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2ஆல் டிவைட் பண்ணால் 0.5 கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ரவுண்ட் அப் பண்ணும்போது அதை 1ஆ கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் லெட்டரில் இங்கே நம்ம கண்டுபிடிச்ச லாஸ்ட் வேல்யூ 26 டிகிரி. 26 டிகிரியோட 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 27 டிகிரி. இது ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். 27 டிகிரியில் நீங்கள் இதை போடுவீங்க. சரிங்களா? சேஞ்சஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாக்கா 1 அந்த மாதிரி ஆஃப் வரும்போது 1/2 டிகிரி அந்த 1 அப்படின்ற மாதிரி தள்ளி வரும். அவ்வளோதான், மற்றபடி தப்பு கிடையாது. நீங்கள் இப்படியும் இந்த முறையிலையும் நீங்கள் ஈஸியாக இதை போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த கால்குலேஷனும் அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். எப்படின்னா இதில் 15 லெட்டர் மேக்ஸிமம் லெட்டரு, இந்த கோட்டுக்காக 2 ஆட் பண்ணுறோம். 16 17 6 லெட்டர்ஸ் 15 16 17 18 19 20 21 22 23. மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய அந்த 2 காலம்ல இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் பார்த்தீங்கன்னா 23 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இதுவும் 23 லெட்டர்ஸ் தான். அதால் டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு என்ன டிகிரி கண்டுபிடிச்சிங்களோ அதே தான் இதுக்கும் வரும். பார்த்தீங்களா? இதுக்கும் ஒரே ஒரு டிகிரி தான் சேஞ்ச் ஆகுது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்களோ, ஆனால் இதை விட இது மேக்ஸிமமாக இருக்கும்போது தான் நீங்கள் இதுக்கு இப்படி கால்குலேஷன் போடணும். இல்லை அப்படின்னாக்கா நான் எப்படி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கணும் இந்த மாடலில் இதுக்கு எப்படி கண்டுபிடிச்சனோ அந்த மாடலில் கண்டுபிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் தப்பாக வரும். சரிங்களா? அதை மாற்றிக்கோங்க. கண்டினியூ பண்ணிக்கலாம். 26 டிகிரி இதில் நம்ம மேக்ஸிமம் லெட்டர் கண்டுபிடிச்சி போட்டாச்சு. இதுக்கான டிகிரியும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதை எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நேம் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போது 26 டிகிரியில் வந்து நம்ம கால்குலேஷன் விட்டுருக்கோம். ஸோ அந்த கால்குலேஷனை நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம். 26 மைனஸ் 2 வந்து இந்த கோட்டுக்காக 2வை லெஸ் பண்ணுறேன். 26ல் 2வை லெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 24 கிடைக்கும். 24 கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர் என்ன அப்படின்றத பார்க்குறோம். 13 லெட்டர்ஸ் இதில் இருக்கிற நேம் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது 13 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 13 லெட்டர்ஸை டைரெக்டாக இதில் லெஸ் பண்ணுறோம். மைனஸ் 13 லெட்டர்ஸ் எவ்வளோ வருது? 13னா 11 வருது. வச்சுருக்குது. இதை டைரெக்டாக 11 அப்படியே போட்டுற முடியாது. இங்கே நமக்கு முன்னாடி டிகிரி நம்ம மார்ஜின் செட் பண்ணும்போது 10 டிகிரியில் வச்சுருப்போம். ஸோ அந்த 10 டிகிரியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். 10 ப்ளஸ்ஸு 11 + 10 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 21 டிகிரி கிடைக்கும். 21 2 சென்டர் படுத்தும் போது 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 10.5 கிடைக்கும். ஸோ 10.5னா ரவுண்ட் அப் பண்ணும்போது 11 டிகிரி கிடைக்கும். இந்த 11 டிகிரியை தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம். 11 டிகிரி. இதை நேம் என்னன்ற லெட்டரை 11ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுதான் இதுக்கு நம்ம சென்டர் படுத்துறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இது எப்போவுமே 10 டிகிரியில் தான் நம்ம டைப் பண்ணணும். இது ஏன் 10 டிகிரியில் டைப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்போவுமே நம்மளோட ப்ரொசீஜரு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் சீரியல் நம்பர் கொடுத்துருந்தா நம்ம இதை 10 டிகிரியில் டைப் பண்ண மாட்டோம். சீரியல் நம்பர் இல்லை அப்படின்னாவே இந்த மாடலில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாவே அது எப்போவுமே இதை 10ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் இடையில 2 ஸ்பேஸ் விடணும். இப்போது இதுக்கு இடையில 2 ஸ்பேஸு, இதுக்கு இடையில 2 ஸ்பேஸு, இங்கே 2 ஸ்பேஸ் விடணும், இங்கே 2 ஸ்பேஸ் விடணும். சிங்கிள் லைன் ஸ்பேஸிங் வச்சுருக்கிறதால 2 ஸ்பேஸ் விட்டால் தான் நீட்டாக இருக்கும் ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே 2 ஸ்பேஸு, இங்கே 2 ஸ்பேஸ் விடணும், இங்கே 2 ஸ்பேஸ் விடணும், இதில் 2 ஸ்பேஸு, இங்கே 2 ஸ்பேஸு. அடுத்தது எப்பவும் போல் இங்கே 11 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி இங்கே 75ல் நம்ம முடிச்சிடுவோம், கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஐஃபன்ஸை. ஸோ இந்த கவுண்டிங் இந்த ஐஃபனோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 65 ஐஃபன்ஸ் வரணும். அடுத்தது இங்கே 2 ஸ்பேஸ் விடுவோம். அடுத்தது பேராகிராஃப் அப்படின்னாலே நம்ம எப்போவுமே 15 டிகிரியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதால் இங்கே 15 டிகிரியில் பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணணும். ஹெட்டிங் டைப் பண்ணுவீங்க. ஹெட்டிங் டைப் பண்ணி முடிச்சுட்டு 2 ஸ்பேஸ் விடுவீங்க. ஹெட்டிங் எப்போவுமே கேபிட்டல் லெட்டரில் தான் டைப் பண்ணணும். அதுக்கடுத்து 2 ஸ்பேஸ் விடுவீங்க, ஐஃபன் போட்டுருவீங்க. அடுத்தது இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுங்க. இது வந்து ஃபுல்லாகவே டைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு ஸ்பேஸ் விடுங்க, இதை டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தது ஒரு ஸ்பேஸ் விடுங்க. இந்த ஐஃபன் போடுறதுக்கு முன்னாடி நேம் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஐஃபனை போட்டுருங்க. அதுவும் இந்த கோடு எங்கே வரணுமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா நமக்கு கரெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். அதால் ஐஃபனை கரெக்டாக போடுங்க. அடுத்தது இந்த கோடு இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு
இதை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இன் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். அடுத்தது இந்த காலமில் இருக்கிற அக்கௌண்ட் இன் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு ஆஃப் ஸ்பேஸ் வந்து உங்கள் மிஷினில் ஆஃப் ஸ்பேஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஸ்பேஸ் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த நம்பர் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு இங்கே கேப் இருக்கும். அடுத்தது இந்த நம்பர் இது வந்து இந்த காலமில் இருக்கிற நம்பரை டைப் பண்ணிவிட்டு இங்கேயும் கேப் இருக்கும். அடுத்து ஆஃப் ஸ்பேஸ் வச்சு இதை டைப் பண்ணிக்கோங்க. லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். அடுத்தது இதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ஐஃபனை போட்டுருங்க. அடுத்தது இங்கே 2 ஸ்பேஸ் விடுங்க. இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் விடணும். 2 ஸ்பேஸ் விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? எப்போவுமே கால்குலேஷன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.